அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 5ஆம் வகுப்பு முதல் பருவம் அறிவியல் அலகு 4 அன்றாட வாழ்வில் அறிவியல். அதில் பகுதி 1 பார்க்க போகிறோம். அன்றாட வாழ்வில் அறிவியல். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அறிவியல் நமக்கு எப்படியெல்லாம் பயன் தருது அதை பற்றி தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ஏவுகணை, சேட்டிலைட் சொல்லுவாங்க. இப்போ இந்த பாடத்தில் நீங்கள் என்ன தெரிஞ்சிக்க போகிறீங்கன்னா, தமிழ்நாட்டின் அறிவியல் அறிஞர்களை பற்றி புரிந்து கொள்ளுதல், வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கான காரணத்தை அறிந்து கொள்ளுதல், நமது அன்றாட வாழ்வில் நடைபெறும் மீளக்கூடிய மற்றும் மீளா நிகழ்வுகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். இப்போ பாடத்துக்கு போகலாமா? இங்கே பாருங்க, அறிமுகம். நமது அன்றாட வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அறிவியல் நமக்கு உதவியுள்ளது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அறிவியல் நமக்கு உதவி செஞ்சிருக்கு. இது நமது அன்றாட வாழ்வையும் மாற்றியுள்ளது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் அறிவியல் நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாம் வாழக்கூடிய உலகம் முன்பு இருந்தது போல் இருப்பதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வாழ்ந்த சிறு வயசில் இருக்கிறதுக்கும் இப்பைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கா? இருக்கு. அப்போ வாழக்கூடிய உலகம் முன்பு இருக்கிற மாதிரி இப்போ இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கூட இது மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ நாங்கள் சிறு வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி ரேடியோ இது மாதிரி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒரு செல்ஃபோன் எடுத்துக்கிறீங்க, அதில் எல்லா செய்திகளும் உங்களுக்கு தெரியுது. அப்போ என்னது, அதுக்கு எது நமக்கு உதவி செய்தது? அறிவியல் தான். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இது மாறிக்கொண்டே இருக்குது. நம்மை சுற்றி அநேக மாற்றங்களை நாம் காண்கின்றோம். இப்போ நம்மை சுற்றி நீங்கள் இப்போ சின்ன குழந்தையில இருந்ததுலேருந்து இப்போ 5ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. அப்போ உங்களை சுற்றி எத்தனை மாற்றங்கள் இருக்குது, எவ்வளோ முன்னேற்றங்கள் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? அது இந்த கடந்த 2 வருடங்களில் எத்தனை மாற்றங்களை நம்ம பார்க்குறோம். நீங்கள் வேணும்னா உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட கேளுங்க. அவங்க சிறு வயசில் இருந்ததுலேருந்து அடுத்து உங்கள் அம்மா அப்பாட்ட கேளுங்க. அப்புறம் உங்களதை பாருங்கள். அப்போ மாற்றங்கள் என்ன ஆகிட்டுருக்கு? மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு அறிவியல் துணை செய்கின்றது. இப்போ பாருங்க, அவற்றுள் சில மீளக்கூடியவை, சில மீளாதவை. இப்போ மீளக்கூடியவை மீளாதவைன்னு சொல்லி 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. கழிவுப் பொருட்களை எரிப்பது போன்ற மீளா வினைகள் நமது வீடு மற்றும் பள்ளி வளாகத்தை அசுத்தமடைய செய்கின்றன. கழிவுப் பொருட்களை எரிக்கிறது மூலமாக அதுலேருந்து மாசுக்கள் புகையெல்லாம் வருது. அது நம்ம வீட்டையும் ஸ்கூல்லையும், ஸ்கூல்னா என்னது, அதில் இருக்கிற வளாகத்தையும் அசுத்தமடைய செய்யுது. கழிவுப் பொருட்களை நிர்வகிப்பது மற்றும் அவற்றை முறையாக அகற்றும் முறை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு தேவை. இப்போ கழிவுப் பொருட்கள் அப்படின்னா அந்த கழிவுப் பொருட்களை எவ்வளோ அளவுக்கு நம்ம குறைக்கணும். சரி, இப்போ கழிவுப் பொருள் வந்துடுச்சு, அதை முறையாக அகற்றும் முறையை பற்றி விழிப்புணர்வு நமக்கு தேவை. அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த பாடத்தை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாமா? 1, தமிழ்நாட்டு அறிவியலாளர்கள். அப்படின்னா அறிவியலாளர்கள் அவங்க அறிவியலை நல்லா ஆராய்ந்து அதிலிருந்து புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பேருன்னா அறிவியலாளர்கள் பேர் சயின்டிஸ்ட்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம்.
அப்படிப்பட்ட அறிவியலாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் உருவாக்கி இருக்காங்க. இப்போ அவங்கள பற்றி இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். பண்டைய நாள்கள் முதலே தமிழ்நாடு நீண்ட அறிவியல் வரலாற்றை கொண்டுள்ளது. நீண்ட அறிவியல் வரலாறு தமிழ்நாட்டில் இருக்கு. பண்டைய கால தமிழ் இலக்கியங்களில் அநேக அறிவியல் கருத்துக்களை காண முடியும். பண்டைய காலத்தில் இந்த தமிழ் இலக்கியங்கள்லாம் இருக்குதானே, அதில் அறிவியல் கருத்துக்களை நிறைய பார்க்க முடியும். அறிவியலுக்கு அநேக வகையில் பங்களித்துள்ள பல்வேறு அறிவியலாளர்களை தமிழ்நாடு உருவாக்கியுள்ளது. நம்ம இந்தியா ஃபுல்லும் நிறைய அறிவியல் வல்லுநர்கள்லாம் இருக்காங்க, இந்த அறிவியலாளர்கள். ஆனால் அறிவியலுக்கு அதிகமாக எல்லா வகையிலும் பங்களித்துள்ள பல்வேறு அறிவியலாளர்களை வந்து நம்ம தமிழ்நாடு உருவாக்கி இருக்கு. இப்போ பாருங்க, தமிழ்நாட்டில் தோன்றிய பல்வேறு அறிவியலாளர்கள் மற்றும் அவர்களது பங்களிப்பு பற்றிய தகவல்களை கீழ்கண்ட அட்டவணை தருகிறது. பார்க்கலாமா? அறிவியலாளரின் பெயர், அவங்க என்ன துறை, அவங்களோட அறிவியலில் அவங்களோட பங்கு என்ன, பங்களிப்பு. டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன், துறை வந்து மரபியல். பசுமை புரட்சி வந்து பங்களிப்பு. சீனிவாச ராமானுஜர், துறை கணிதம். பங்களிப்பு கலப்பு எண்கள். வெங்கடராமன் ராதாகிருஷ்ணன், துறை உயிரியல். பங்களிப்பு ரிபோசோமின் அமைப்பு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், வானூர்தி அறிவியல். ஏவுகணை தயாரிப்பு. ஏவுகணை சேட்டிலைட் சொல்லுவோம், செயற்கைக்கோள் சொல்லலாம். சர் சி.வி. ராமன், இயற்பியல், ஒளிச்சிதறல். அப்போ எத்தனை பேர் தமிழ்நாட்டிலேருந்து உருவாகியிருக்காங்க பார்த்தீங்களா? அதில் இந்த பாடத்தில் 2 பேரை பற்றி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த படத்தில் இருக்கார் பார்த்தியா, இவர் பெயர் வந்து சர் சி.வி. ராமன். 1888 பிறந்து 1970 மறைந்தார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சர்ன்னு இருக்குதானே, அவர் வந்து இயற்பியலில் சாதனை புரிந்ததுனால அவரை கௌரவிக்கும் பொருட்டு அவருக்கு சர்ன்னு ஒரு பட்டம் வழங்கப்பட்டது. அதனால சி.வி. ராமனுக்கு பெயருக்கு முன்னாடியே அவருக்கு சர்ன்னு சொல்லி தான் அவரோட பெயரை சொல்லுவோம், சர் சி.வி. ராமன். இவருடைய சி.வி. ராமன் இருக்குதானே, அதனுடைய முழு இது என்னன்னா சந்திரசேகர வெங்கடராமன். 1888 நவம்பர் 7 தமிழ்நாட்டில் உள்ள திருச்சியில் பிறந்தார். 1904 சென்னையில் உள்ள மாநில கல்லூரியில் இளங்கலை பட்டம் BA பெற்றார். இயற்பியலில் முதலிடம் பெற்று தங்கப் பதக்கம் வென்றார். 1907 சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து அறிவியலில் முதுகலை பட்டத்தை பெற்றார். இப்போ இது நான் படிச்சுட்டேன். இப்போ கதை மாதிரி சொன்னால் உங்களுக்கு புரியும் தானே. சந்திரசேகர வெங்கட்ராமன்றவர் 1888 நவம்பர் 7 தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சியில் பிறந்தார். அப்புறம் 1904 வந்து சென்னையில் உள்ள மாநில கல்லூரி, அது என்ன சொல்லுவோம்னா பிரசிடென்சி காலேஜ்னு சொல்லுவோம், அதில் BAன்ற ஒரு டிகிரியை வாங்கினார். அவர் வந்து இயற்பியல்னா இங்கிலீஷில் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இயற்பியலில் வந்து முதல் இடத்தை பெற்று கோல்டு மெடல் தங்க பதக்கத்தை வாங்கினார். இயற்பியலில் முதலிடம் பெற்று இவர் தங்க பதக்கத்தை வாங்கினார். அப்புறம் 1907 சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து இந்த அறிவியலில் MSc அப்படின்ற ஒரு முதுகலை பட்டத்தை பெற்றார். இப்போ இவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்கான்றதை நம்ம பார்க்கலாம். ஒளிச்சிதறல் பற்றிய இவரது ஆய்விற்காக 1930 இயற்பியலுக்கான நோபல் பரிசை சர் சி.வி. ராமன் பெற்றார். இவர் வந்து ஒளிச்சிதறல்ன்றதை பற்றி கண்டுபிடிச்சிருக்காரு, அதை ஆய்வு செஞ்சிருக்காரு. அதனால் அவருக்கு 1930 இயற்பியலுக்கான உயர்ந்த விருதான நோபல் பரிசு
இவருக்கு கிடைச்சது. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ ஒளிச்சிதறல்னு சொன்னோம், இவர் ஆய்வுக்காக எடுத்துக்கிட்டது. அதை பற்றி நம்ம இன்னும் விளக்கமாக பார்க்கலாமா? வானம் நீல நிறமாக தோன்றுதல். நீங்கள் போய் பாருங்க, நம்மளுடைய வானம் வந்து எப்பயுமே என்ன கலரில் இருக்கும்? நீல நிறத்தில் தான் இருக்கும். 1921 ஆண்டின் கோடை காலத்தில் ஒரு நாள் மத்திய தரைக்கடலின் நடுவே சென்று கொண்டிருந்த கப்பலின் மீது சர் சி.வி. ராமன் அமர்ந்து கொண்டிருந்தார். இவர் 1921 வருஷம் ஒரு கோடை காலத்தில் மத்திய தரைக்கடல்னு ஒன்று இருக்கு, கடல். அதில் கப்பலில் வந்து சர் சி.வி. ராமன் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்படி அவர் அந்த கப்பலில் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது வானம் நீல நிறமாக தோன்றுவதை கவனித்து கொண்டிருந்த அவர் அதற்கான காரணத்தை ஆராய்ந்தார். அவரு வானத்தை பார்க்குறாரு, அது நீல நிறமா இருக்கு, அதை கவனிச்சிட்டாரு. ஏன் இது நீல நிறமா இருக்கு? அதுக்கான காரணத்தை ஆராய்ந்தார். நிறைய ஆய்வு செஞ்சார். அதில் என்ன விடை கிடைச்சதுன்னா, காற்றில் உள்ள வாயுக்கள் மற்றும் துகள்களால் தான் ஒளிச்சிதறல் ஏற்படுகிறது என அவர் தீர்மானித்தார். காற்றில் நிறைய வாயுக்கள் இருக்கும், துகள்கள் இருக்கு, அதனால தான் இந்த ஒளிச்சிதறல் ஏற்படுதுன்றத அவர் தீர்மானிச்சாரு. நாம் காணக்கூடிய ஒளி நீலம், கருநீலம், ஊதா, பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு, அதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லணும்னா விப்ஜிஆர்னு பேரு, போன்ற பல்வேறு வண்ணங்களால் ஆனது. இப்போ நம்ம வந்து ஒளினா என்னது? வெளிச்சம். இந்த வருதுதானே, அதுக்கு என்னென்ன கலரில் இருக்குன்னா நீலம், கருநீலம், ஊதா, பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு. அதுக்கு இங்கிலீஷில் என்னென்னு சொல்லட்டுமா? நான் விப்ஜிஆருக்கு வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட், அந்த விப்ஜிஆர்ன்ற வார்த்தைக்கு. இந்த நிறங்களுள் ஊதா நிறமே அதிக அளவு சிதறல் அடைகிறது. ஊதான்னா வயலட்டு. இப்போ இருக்கிற நிறத்திலேயே இந்த 7 நிறங்கள் வந்து ஊதா நிறம் தான் அதிகமாக சிதறல் அடையுதுன்னு சொல்லுவாங்க. இந்த காரணத்தினால்தான் அநேக நேரங்களில் வானம் நீல நிறமாக தோன்றுகிறது. இந்த ஊதா நிறம் சிதறல் அடையிறதுனால தான் வானம் வந்து நீல நிறமாக இருக்கு. சூரிய உதயம் மற்றும் மறையும் நேரங்களில் சூரிய கதிர்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும். இப்போ பாருங்க, இப்போ இதுதான் சூரியன் வச்சுக்கோங்க, இங்கே பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து சூரியன்ட்டு சூரிய கதிர்கள் வரும் தானே, அது பூமியை நோக்கி, அது நீண்ட தூரம் வந்து இப்படி பயணம் செய்யணும். அப்படி பயணிக்கிற போது சிவப்பு வண்ணத்தை தவிர பிற வண்ணங்கள் சிதறலடைந்து விடுகின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் உதயம் காலையில் ஆகும்போதும் சரி, மாலை மறையும் நேரத்தில் வந்து இந்த சிவப்பு நிறம் இருக்குது பார்த்தியா, சிவப்பு வண்ணம், அதை தவிர மற்ற வண்ணங்கள் 6 வண்ணங்களும் வந்து சிதறல் அடைஞ்சிடுது. அதனால தான் காலையிலையும் மாலையிலையும் பார்த்திங்கன்னா வானம் வந்து சிவப்பாக இருக்குது. சூரியன் உதயமாகும் நேரத்துலையும் சூரியன் மறையும் போதும் நீங்கள் வானத்தை போய் பாருங்கள், அது சிவப்பு நிறமாக இருக்குது. இதுதான் காரணம். இதுக்கு என்னது? ஒளிச்சிதறல். இதை தான் வந்து சர் சி.வி. ராமன் கண்டுபிடிச்சாரு. இங்கே பாருங்க, இதுதான் சூரியன். இந்த ஒளிச்சிதறல் வருதுன்னு இப்போ சாதாரண நேரத்தில் இந்த நீல நேரத்தில் இருக்குது. ஆனால் காலையிலையும் சாயந்தரமும் சூரியன் உதயமாகிற நேரத்துலையும் மறைகிற நேரத்துலையும் சிவப்பாக இருக்குது. காரணம்னா அந்த சிவப்பு வண்ணத்தை தவிர மற்ற வண்ணங்கள் வந்து சிதறல் அடையுது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியுமா, 1928 ஆண்டு பிப்ரவரி 28 நாள் சர் சி.வி. ராமன் என்ற அறிவியலாளர் ராமன் விளைவை கண்டுபிடித்ததை நினைவு கூறும் விதமாக அந்த நாள் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது. 1928 வருஷம் பிப்ரவரி 28 இந்த சர் சி.வி. ராமன்றவர் வந்து ராமன் விளைவுன்றதை கண்டுபிடிச்சாரு. அந்த அவர் கண்டுபிடிச்ச அந்த பிப்ரவரி 28 தானே, அதை நினைவு கூறுற வகையில் வந்து
அந்த நாளை வந்து தேசிய அறிவியல் தினமாக நம்ம கொண்டாடுறோம். இப்போ தேசிய அறிவியல் தினம் என்னைக்கு? February 28. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த படத்தில் இருக்கிறவர் யாருன்னு தெரியுதா? அநேகமாக சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாருக்குமே இவரை தெரிஞ்சிருக்கும். அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக எல்லாருக்குமே இவரை நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இவர் யாருன்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இவர் 1931 வருஷம் பிறந்தார். 2015 மறைந்தார். இப்போ ஏபிஜே அப்படின்னு இருக்குதானே, அதுக்கு விரிவான வார்த்தை என்னன்னா அவுல் பக்கீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம். ஒரு வானூர்தி அறிவியலாளர். வானூர்தி அறிவியலாளர்னா ஏரோநாட்டிக்கல் சயின்டிஸ்ட். வானூர்தி அறிவியலாளர்னா என்ன பேர்? ஏரோநாட்டிக் சயின்டிஸ்ட். அவர் 1931 அக்டோபர் 15 தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் பிறந்தார். 1954 திருச்சியில் உள்ள புனித வளனார் கல்லூரியில் அறிவியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். 1960 சென்னையில் உள்ள மெட்ராஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தில் வானூர்தி பொறியியல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்றார். இவருடைய முழு பெயர் வந்து அவுல் பக்கீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம். இவர் ஒரு ஏரோநாட்டிக்கல் சயின்டிஸ்ட். இவர் 1931 வருஷம் அக்டோபர் 15 தமிழ்நாட்டில் இருக்கிற ராமேஸ்வரன்ற இடத்துல பிறந்தாரு. அப்புறம் 1954 வருஷம் திருச்சியில் இருக்கிற புனித வளனார் கல்லூரி, சென்ட் ஜோசப் காலேஜ்னு சொல்லுவோம், அதில் அறிவியலில் இந்த பிஎஸ்சி இளங்கலை பட்டம் பெற்றாரு. அப்புறம் 1960 வருஷம் சென்னையில் இருக்கிற மெட்ராஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தில் வானூர்தி பொறியியல் பட்டம் பெற்றார். மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, MITன்னு சொல்லுவோம், அதில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்றார். இவர் இந்தியாவின் ஏவுகணை தயாரிப்பு திட்ட பணிகளை மேற்கொண்டதால் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என அழைக்கப்பட்டார். இவர் இந்தியாவினுடைய ஏவுகணைனா சேட்டலைட், செயற்கைக்கோள்கள் தயாரிக்கக்கூடிய திட்ட பணிகள் இருக்குது தானே, இந்த விண்வெளிக்கு வந்து ஆராய்ச்சி செய்வதற்காக செயற்கைக்கோள் அனுப்புனாங்க தானே, அதில் முக்கிய பங்கு வந்து நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களையே சாரும். அதில் இவருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இவர் என்ன சொல்லுவோன்னா இந்தியாவின் ஏவுகணை மனிதர்னு இவரை எல்லோராலும் அழைக்கப்பட்டார். இந்தியாவின் குடியரசுத் தலைவராக 2002 முதல் 2007 வரை பதவி வகித்த இவர் மக்களின் குடியரசுத் தலைவர் என அழைக்கப்பட்டார். இவர் 2002லேருந்து 2007 வருஷம் வரலையும் இந்தியாவினுடைய பிரசிடெண்ட், குடியரசுத் தலைவராக பதவியில் இருந்தார். மிகவும் எளிமையாக வாழ்ந்தார். எளிமையான வாழ்க்கை வாழ்ந்ததுனால, மக்களிடம் அதிக அன்பு கொண்டதுனால இவரை மக்களின் குடியரசுத் தலைவர்னு எல்லோராலும் அழைக்கப்பட்டார். இவருக்கு 1981 பத்ம பூஷன் விருதும், 1990 பத்ம விபூஷன் விருதும், 1997 பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டன. இவருக்கு 1981 வருஷம் பத்ம பூஷன், 1990 பத்ம விபூஷன், 1997 உயரிய விருதான பாரத ரத்னா விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. இவர் வந்து குழந்தைகள் மீதும் இளைஞர்கள் மீதும் அதிக அன்பு கொண்டிருந்ததுனால அவர் நிறைய நூல்களை வந்து இயற்றியிருக்கிறாரு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது அக்னி சிறகுகள், இந்தியா 2020,
மற்றும் எழுச்சியூட்டும் எண்ணங்கள் போன்ற புத்தகங்களை இவர் எழுதியுள்ளார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா 2020 எழுச்சியூட்டும் எண்ணங்கள் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அது இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக இவர் எழுதிய நூல்கள். அடுத்தது இரண்டாவது தலைப்பு நம்ம பார்க்க போகிறது நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். பொருள் ஒன்று ஒரு அமைப்பிலிருந்து மற்றொரு அமைப்பிற்கு மாறுவதையே மாற்றம் என்கிறோம். இப்போ ஒரு பொருள் அதனுடைய நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவது அமைப்புன்னு கூட சொல்லலாம். அதை மாற்றம் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இரவு பகலாகும், மறுபடி பகல் இரவாகும், கோடைக்காலம் குளிர்காலமாக மாறும். இது போன்ற மாற்றங்களை நாம் பார்க்குறோம். பொருள்களிலும் மாற்றங்களை நாம் காண்கின்றோம். இந்த காலநிலைகளில் மாற்றம் மட்டும் இல்லாமல் பொருள்கள்லையும் நம்ம மாற்றத்தை பார்க்குறோம். உன்னிலும் மாற்றத்தை நீ காணலாம். இந்த மாதிரி காலநிலை பொருள்கள் மட்டும் மாற்றம் இல்லை, உனக்குள்ளேயும் நிறைய மாற்றங்களை நீ பார்க்கலாம். உன்னுடைய நகமும் முடியும் வளர்கின்றன. முதல்ல உங்களுடைய உடம்புல எடுத்துக்கோங்க. இப்போ நகம் எடுத்துக்கோங்க. நகத்தை வெட்ட வெட்ட நகம் என்னாகும்? வளரும். முடி வெட்ட வெட்ட முடி வளரும். இது ஒரு மாற்றம். உனது உயரமும் எடையும் அதிகரிக்கின்றன. நீ சின்ன குழந்தையிலேருந்து அப்படியே வளர 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 நீ உயரமாக வளருவ, உன்னுடைய எடையும் அதிகரிக்கும். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு முற்றிலுமாக நீ மாற்றம் அடைந்துள்ளாய். போன வருஷம் எப்படி இருந்த, இந்த வருஷம் நீ எப்படி இருப்ப? முற்றிலுமாக மாற்றம் அடைஞ்சிருப்ப. மாற்றங்கள் அனைத்தையும் மீள் மாற்றங்கள் மற்றும் மீளா மாற்றங்கள் என இரு வகையாக பிரிக்கலாம். இப்போ உங்களுக்குள்ளேயே மாற்றம் நிறையா அடைஞ்சிருக்கு. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்கள் அனைத்தையும் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று மீள் மாற்றங்கள், இரண்டாவது மீளா மாற்றங்கள். இங்கே பாருங்க, நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். நம்மை சுற்றி நிகழக்கூடிய மாற்றங்களை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று மீளக்கூடிய மாற்றங்கள், ரெண்டாவது மீளாத மாற்றங்கள். இப்போ முதல்ல பார்க்க போகிறது மீளக்கூடிய மாற்றங்கள். இப்போ மீளக்கூடிய மாற்றங்கள் மறுதலையாக நிகழக்கூடிய மாற்றங்கள் மீளக்கூடிய மாற்றங்கள் என அழைக்கப்படுகின்றன. இப்போ ஒரு பொருள் வேறொரு பொருளாக மாற்றம் அடைஞ்சிட்டு மறுபடியும் தனது பழைய நிலைக்கு திரும்ப முடியும். அதுதான் மீளக்கூடிய மாற்றம் சொல்லுவோம். நீரை உறைவிப்பானில் வைக்கும் பொழுது அது பனிக்கட்டியாக மாறுகிறது. அதை வெளியே எடுக்கும்போது மீண்டும் நீராக மாறிவிடுகிறது. இது மீள் மாற்றமாகும். நீருன்றது ஒரு பொருள். அது ட்ரேல வச்சு ட்ரேல நீரை ஊற்றி இந்த ஃப்ரீசர் இருக்குது தானே, அதில் வைக்கிறோம். அப்போ அந்த ஃப்ரீசரில் வைக்கும் போது அது ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு. இப்போ அந்த ஐஸ் கட்டியை இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஐஸ் கட்டி இருக்குது. அதை எடுத்து வெளியே எடுத்து வச்சா மறுபடியும் என்ன ஆகும்? இது இப்படி இருந்தது மறுபடியும் பழைய நிலைக்கே வந்துடுச்சு. இது ஒரு மீள் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது மீளாத மாற்றங்கள். மறுதலையாக நிகழாத மாற்றங்கள் மீளாத மாற்றங்கள் எனப்படும். இப்போ ஒரு பொருள் அதனுடைய நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறிடுச்சு, ஆனால் மறுபடியும் பழைய நிலைக்கு அது திரும்பி வர முடியாது. அதுக்கு என்ன பேர்? மீளாத மாற்றங்கள் சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காகித துண்டை எரிக்கும் போது அது சாம்பலாக மாறிவிடுகிறது. அது மீண்டும் காகிதமாக மாற முடியாது. இது மீளாத மாற்றம். ஒரு காகித துண்டத்தை நம்ம இப்போ இந்த மாதிரி எரிச்சிடறோம், எரிஞ்சு போயிடுச்சா? இப்போ இது சாம்பல் ஆயிடுச்சா? இந்த சாம்பல் மறுபடியும் இந்த காகிதமாக வருமா? வராது. இதுக்கு என்ன பேர்? மீளாத மாற்றம். உங்களுக்கு தெரியுமா, மீளாத மாற்றங்கள் நிலையான மாற்றங்கள் எனவும் வழங்கப்படுகின்றன. இந்த மீளாத மாற்றங்கள் அது நிலையான மாற்றம் அப்படின்னு கூட அதுக்கு பேர் உண்டு. எது மூலம் இந்த மீளாத மாற்றங்கள் நிகழுதுன்னா வெப்பப்படுத்துறதுல, எரித்தல்ல, கலத்தல்ல, பொடியாக்குதல் ஆகவே நிலையான மாற்றத்தை உண்டாக்குகின்றன. இப்போ நான் சொன்னேன், காகிதத்தை எரிச்சா மறுபடியும் அது சாம்பல் திரும்பி காகிதம் வராது. இப்போ ஒரு தண்ணியில் உப்பையோ சர்க்கரையோ கலக்கிறோம், மறுபடியும் அந்த சக்கரத்தை இது மறுபடியும் வருமா? வராது. இப்போ ஒரு பொருள் இருக்குது, அதை நல்லா பொடியாக்கிட்டோம், அது பழைய இதுக்கு மறுபடியும் வருமா? வராது. இப்போ ஒரு வெல்லம் இருக்குன்னா அதை நல்லா பொடி பண்ணிட்டோம்,
மறுபடியும் அந்த வெள்ளை உருண்டையாக வருமா? வராது. இதெல்லாம் என்னது? நிலையான மாற்றத்தை உண்டாக்குகின்றன. இது மறுபடியும் பழைய நிலைக்கு வராது. இப்போ செயல்பாடு 1 கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? மீள்தன்மை கொண்ட நீட்சிப்பட்டை ஒன்றை முடிந்த அளவு இழுக்கவும், பிறகு அதனை விட்டுவிடவும் நீ என்ன உற்று நோக்குகிறாய்? இப்போ ஒரு ரப்பர் பேண்டை எடுத்துக்கோங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு நல்லா உங்கள் கையால் பிடிச்சி இப்படி இழுங்க. இதுதான் உங்கள் கை. இங்கே கை எடுத்துங்கிட்டு மறுபடியும் விட்டுருங்க. மறுபடியும் என்ன ஆகும்? அது மறுபடியும் இங்கே பழைய நிலையில தானே இப்படி போச்சு. மறுபடியும் என்ன ஆகும்? அது பழைய நிலைக்கு அது திரும்பும். அதுக்கு என்ன சொல்லுவோம்? மீளக்கூடிய மாற்றங்கள்னு சொல்லுவோம். அதனை பல துண்டுகளாக நறுக்கவும். இப்பொழுது அந்த பட்டையை மீண்டும் திரும்ப பெற முடியுமா? இப்போ இந்த எலாஸ்டிக் பேண்ட் இருக்கு தானே, அதை துண்டாக வெட்டிடுறோம். வெட்டிட்டு மறுபடியும் இதே மாதிரி பெருசாக உருவாக்க முடியுமா? இதே மாதிரி பழைய நிலைக்கு கொண்டு வர முடியுமா? முடியாது. அது மீளாத மாற்றங்கள். இந்த இதுக்கு அடுத்து செயல்பாடு 2 பார்க்கலாமா? இப்போ ஒரு பலூன் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படின்னு ஒரு பலூன் இருக்குது. ஒரு பலூனை எடுத்துக்கொண்டு அதனுள் காற்றை நிரப்பவும். இந்த பலூனில் இருக்கிற பாருங்கள், காற்று இந்த பையன் நிரப்புறான் பார்த்தீங்களா? நிரப்பிடணும். அதன் வடிவம் மற்றும் உருவ அளவு மாறுவதை நீ காண முடியும். இப்போ இந்த காற்று ஊத ஊத அதனுடைய உருவத்திலையும் அளவுலையும் மாற்றம் அடையுது. இப்பொழுது பலூனில் உள்ள காற்றை வெளியேற்று. இப்போ இந்த வாயில், இந்த பலூனுடைய வாய் இருக்குதானே, அதில் அப்படியே கையை எடுத்துரு. மறுபடியும் அது என்ன ஆகும்? இந்த மாதிரி பழைய நிலைக்கு திரும்பும். அப்போ பழைய நிலையில் இருந்த பலூன் இப்படி உருவத்திலையும் அளவுலையும் மாற்றம் அடைந்தது. இதில் உள்ள காற்றை எடுத்தோடனே மறுபடியும் பழைய நிலைக்கு வந்தது. இது மீளக்கூடிய மாற்றம். இப்பொழுது அதன் முழு அளவிற்கு காற்றை ஊதி ஒரு ஊசியை கொண்டு அதனை குத்தவும். இது மாதிரி பலூனை ஊதி இந்த ஊசி இருக்குது தானே, அதால் குத்தணும். அப்போ இந்த பலூன் என்ன ஆயிடுது? டப்புன்னு சத்தம் கேட்டு உடஞ்சிடுது. அப்போ இதே மாதிரி பழைய பலூனை மறுபடியும் வருமா? அது துண்டாக போன பலூன் மறுபடியும் இது மாதிரி வருமா? வராது. அது மீளாத மாற்றம். இந்த செயல்பாடுகளிலிருந்து மீளக்கூடிய மற்றும் மீளா மாற்றங்களுக்கு இடையே உள்ள ஒரு சில வித்தியாசங்களை காணப்படும். இப்போ நம்ம மேலே பார்த்த மாதிரி இந்த பலூனு, ரப்பர் பேண்டு, அந்த செயல்பாடுலேருந்து எது மீளக்கூடிய மாற்றம், எது மீள முடியாத மாற்றம் இல்லை, அதுக்குரிய வித்தியாசத்தை நம்ம நல்லா பார்க்க முடியும். மீளக்கூடிய மற்றும் மீளா மாற்றங்களுக்கு இடையே உள்ள மாற்றங்கள், அதுக்குள்ளேயே வேறுபாடு. இப்போ மீளக்கூடிய மாற்றங்களுக்கும் மீளா மாற்றங்களுக்கும் என்ன வேறுபாடுன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். 1, ஒரு பொருள் தனது பழைய நிலைக்கு திரும்ப முடியும். நான் முன்ன சொன்ன பாரு, அதுதான் அது மீளக்கூடிய மாற்றங்கள். இதில் 1, ஒரு பொருள் தனது பழைய நிலைக்கு திரும்ப முடியாது. அடுத்து 2, பொருளின் வேதிப்பண்புகள் மாற்றம் அடைவதில்லை. பொருள் இருக்கிற வேதிப்பண்பு மாற்றம் அடையாது, ஆனால் பொருளின் வேதிப்பண்புகள் மாற்றம் அடைகின்றன. பெரும்பாலான இயற்பியல் மாற்றங்கள் மீளக்கூடியவை. இந்த இயற்பியல் முறையில் மாற்றங்கள் இருந்ததுன்னா அது மீளக்கூடியவை. ஆனால் வேதியியல் மாற்றங்கள் இருக்குதானே, இயற்பியல் மாற்றங்கள் மீளக்கூடியவை. ஆனால் அனைத்து வேதியியல் மாற்றங்களும் மீளாதவை. அனைத்து வேதியியல் மாற்றங்களும் மீளாதவை. அப்போ இதுக்குரிய வேறுபாடு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? செயல்பாடு 3, கீழ்காணும் பொதுவான மாற்றங்களுள் எவை மீளக்கூடியவை என்று நீ நினைக்கிறாய்? இப்போ அவித்த முட்டையாக ஒரு முட்டையை வேக வைக்கிறோம், மறுபடியும் பழைய முட்டையாக உருவாக்க முடியுமா? முடியாது, இல்லை. நீராக மாறிய பனிக்கட்டி துண்டு, இப்போ ஒரு நீரை பனிக்கட்டியாக மாற்றிட்டோம், மறுபடியும் அந்த பனிக்கட்டி துண்டு இருக்குது தானே, ஐஸ் கியூப்பு, அதை மறுபடியும் நீராக மாற்ற முடியும் தானே? ஆம். இட்லியாக மாறிய மாவு, ஒரு மாவை வச்சு இட்லி பண்ணிட்டோம், மறுபடியும் மாவாக உருவாக்க முடியுமா? முடியாது, இல்லை. தயிராக மாறிய பால், பால் தயிராக மாறிடுச்சு, மறுபடியும் பாலாக மாறுமா? மாறாது, இல்லை. மாவாக மாறிய தானியம், ஒரு தானியத்தை மாவாக அரைச்சிட்டோம், மறுபடியும் பழைய நிலைக்கு தானியமாக உருவாக்க முடியுமா? முடியாது, இல்லை. மலராக மாறிய மொட்டு, ஒரு மொட்டு அப்படியே விரிஞ்சு மலராக மாறிடுச்சு, மறுபடியும் பழைய நிலையான மொட்டுக்கு வர முடியுமா? முடியாது, இல்லை. எரிவாயுவாக மாறிய சாணம், இந்த மாட்டினுடைய சாணம் இருக்குதானே, இந்த கோபர் கேஸ் சொல்லுவோம், அதை எரிவாயுவாக
அடுப்பெரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். மறுபடியும் அந்த எரிவாயை மறுபடியும் சாணமாக மாற்ற முடியுமா? முடியாது. இல்லை. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? மீளக்கூடிய மாற்றங்கள்லாம் எது எதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. மீளா மாற்றங்கள்னா எதுன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதோட இந்த பகுதி 1 முடிஞ்சது. இதனுடைய தொடர்ச்சியை பகுதி 2ல் நம்ம பார்க்கலாம். நன்றி.